இப்போல்லாம் பர்த்டே டேட் வந்தாலுமே நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா முதல்ல கேட்குறது எத்தனாவது பர்த்டே, உனக்கு என்ன வயசாகுதுன்னு. அதை மறைச்சி இத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் கரெக்டாக அந்த பர்த்டே வந்தால் கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வருதுங்க. ஆனால் எங்கே வெட்டுறாங்களா இவனுங்க. May God bless you dear. You dear. பாஸ்டர் மாதிரி பண்ணோம். 51 காணும் எங்கள் அண்ணன் திரு சுந்தருக்கு. சரி 44 இந்த காதலர்கள் சொல்ல தாங்க முடியல. எவ்வளவு நேரமா முட்டிக்கிறாங்க. கொஞ்சமா குறா. அம்மா இது கிளாரிட்டியா இருக்கு. அவரே கல்லந்து பாஸ் ப்ளே பண்ணும்போது நான் நிறைய பூசுடா. அதனால கொஞ்சமா. டேய் கேட்டா. லைட்டா. வேற மாதிரி பூசிடலாம். என்னடா? டேய். ஆமா நாங்க வேற மாதிரி பண்ணுவோம். ஹேப்பி பர்த்டே. ரொம்ப க்ரீமியா இருக்கு. மாடி ரொம்படி குவாலிட்டி ரொம்ப வைட் பண்ணலாம். கம்மியா இருக்கு. கேக்கல. அதுவும் நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கடையில் காமிப்பானுங்க. ஏன்னா இந்த பர்த்டே உண்மையாலுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஐடியா இல்லை. முக்கியமாக என்னென்னா நிம்மி டயட்டில் இருக்காங்க. அதனால் நம்ம பர்த்டேலாம் இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீ பர்த்டே கொண்டாடிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை. மூட்டு ட்ரீட் கொடுத்துட்டு போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடானுங்க. அதில் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நைட் டின்னர் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ 6 மணிக்கு வா, இல்லை எப்பயாச்சும் வா. ஆனால் எங்களுக்கு நைட் 8 மணிக்கு மேலே தான் நாங்கள் வருவோம். ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குல்ல, இப்போ வெளியிலே வர முடியல. அதில் பர்த்டே அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஆக்சுவலாக டின்னர் தான் போனோம். டின்னர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஆக்சுவலாக அவங்க தான் கேக்லாம் ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சின்ன சந்தோஷம் தான் நமக்கு. ஏன்னா இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஜீவன் இருக்குதுன்னு நினைக்கும் போது நிஜமாக கொஞ்சம் சந்தோஷம்னு வச்சிங்களேன். என்ன தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நைட்டு நம்ம சின்னதாக ஒரு ஹோட்டல், அண்ணா நகரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போயிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ரொம்ப அதிகமாகலாம் குவான்டிட்டி எடுக்கலை, முடிஞ்ச வரைக்கும் டயட்டில் இருக்கிறதுனால பார்த்து தான் சாப்பிட்டோம். என்னை விட உண்மையாலுமே நிம்மி டயட்டை சூப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சாப்பிட்டவங்க இப்போ ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். பர்த்டேவும் சூப்பராக போச்சுங்க.